உங்களோட வந்தாங்கல்ல அனு, அவங்கள தான் ஃபாலோ பண்ணேன். அவங்களையா? எதுக்குடா? அது சார், அனு நானும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் சார். ஏய், மறுபடியும் போய் சொன்ன தலை தெரிச்சிரு பாத்துக்க. நெசமாதான் சார், நெசமாதான் சார் சொல்றேன், நெசமாதான் சார். சார் கூட என்ன தெரியும் சார். அவங்கள ரொம்ப பெரிய இடம். சூர்யா சார் எவ்வளவு பெரிய ஆளோ அவ்வளவு சிம்பிள் தெரியுமா? அவர் ஏன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை பார்த்து எனக்கு எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு தெரியுமா? அவர் நம்பிக்கையை காப்பாத்த நான் என்ன வேணாலும் செய்ய ரெடியா இருக்கேன். அப்புறம் அவர் பார்க்க எவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டோ அவ்வளவு நல்லவர் தெரியுமா? அவரோட நல்ல மனசு யாரு வேணாலும் கட்டி போடும். எனக்கு என்னமோ மேடம் நேரா நட்சத்திரத்தையே தொட ட்ரை பண்ற மாதிரி தெரியுது. தொடலாம் ட்ரை பண்ணல, நட்சத்திரத்தை பார்த்தே மனசுல நினைச்சுக்கிறேன். கூடிருச்சுப்பா, அவர் நிச்சயமா சாப்பிடுவாரு. நிச்சயம் சாப்பிடுவாரு. பாயசம் நல்லா இருந்தா சாப்பிடுவாரு. இப்படி அடுப்பு மேலேயே வச்சிருந்தா அப்புறம் பாயசம் தீஞ்சு போயிடும். அப்புறம் யாருமே சாப்பிட முடியாது. நீ என்ன சட்டைய தோல்ல போட்டு போஸ் கொடுக்கற? சட்டைய போடு. என்ன புஷ்டினி, எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கிய. ஐயோ என்ன அனுமா, அப்பாக்கு பாயசத்தை கொடுத்தது போக நீ மிச்ச பாயசத்தை அப்படியே எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடு. இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள எல்லாம் வைக்க முடியாது. அன்னைக்கு சூர்யா சார் வந்து ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் திரும்பவும் ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆயிடுச்சு போல. அப்படியா? கவலைப்படாத, எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். ரொம்ப யோசிக்காதம்மா, புது ஃப்ரிட்ஜ் வாங்கிடலாம். புது ஃப்ரிட்ஜ்னா அது என்ன உடனே வந்துருமா? வரதான் போகுது. இந்த மாசம் சம்பளம் வந்ததுக்கு பின்னாடி ஃப்ரிட்ஜ் வரதான் போகுது. சரியா? நிஜமாடி சொல்ற? ஆமாமா. உன் பொண்ணு பார்த்து கத்துக்க. முத மாச சம்பளத்திலே புது ஃப்ரிட்ஜ் வாங்கி தரேங்கறா. நீயும் இருக்கியே, இந்த ஓட்ட ஃப்ரிட்ஜ வச்சுக்கிட்டு இத்தனை வருஷத்தை ஓட்டிட்ட. அவ செய்வா, ஏன் பண்ணாச்சே. Pankaj, come to my room. Okay, sir. Sir? பங்கஜ் சார், அந்த பையனை பிடிச்சிட்டு வந்து ஜஸ்ட் டம்மி பீஸ் தெரிஞ்சுக்கோன்னு சொன்னேன். என்ன தெரிஞ்சுக்கணும் சார்? அவன் கல்யாணத்தை பத்தி. நிஜமாவே அவனுக்கு அணுவோட கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கான்னு தெரிஞ்சுக்கோ. நினைச்ச என்னமோ தப்பு நடக்குதுன்னு நினைச்ச. கதவு தாப்பா போட்டுதான் இருக்கு. முதல்ல நீ எந்திரி. இப்போ என் கண்ணை பார்த்து சொல்லு, உனக்கு என்னடா பிரச்சனை? ஒண்ணு இல்லையே. டேய், உன் மனசுக்குள்ள என்னமோ ஓடிட்டு இருக்கு. அனு நல்ல பொண்ணு, அவளுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் ஆகணும்னு. அவ்வளவுதான். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். எனக்கு நல்லா தெரியும். என்ன விளையாடுறியா?
அந்த பொண்ணு கூட ஒரு நாள் பூரா வெளியே சுத்திட்டு வர, அதுவும் எந்த செக்யூரிட்டி இல்லாம. எங்களுக்கெல்லாம் எவ்வளவு டென்ஷன் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? எங்களெல்லாம் அவ வீட்டுக்கு கூட்டிட்டு போய் மீராவை அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க வச்ச. அந்த அளவுக்கு உனக்கு என்னடா ஆச்சு? நானும் மீராவும் தான் இருந்தோமே, நாங்க பாத்துக்கிறோம். முதலாளிக்கு அதெல்லாம் பத்தாதோ? சாரே அவங்க வீட்டுக்கு நேரடியா போய் மன்னிப்பு கேட்டாகணும். பார்ட்டிக்கு கூப்பிட்ட, சரின்னு அதுக்கு நான் சும்மா இருந்தேன். நீயே போய் நேரடியா அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்துட்டு வந்த. ரூபா லாபம் வந்திருக்கு, ஞாபகம் இருக்கா இல்லையா? அவ ஏதோ வாய்க்கு வந்தபடி பேசினா அத நீ புடிச்சுக்கிட்ட, அதனால கம்பெனிக்கு லாபம். இதுல அவளுக்கு என்னடா இருக்கு? இத பார் சூர்யா, எனக்கு தோன்றத சொல்றேன். நீ விழுந்துட்டு இருக்கிறது தெளிவா வெளியே தெரியுது. எல்லாரும் இத பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சக்கரவர்த்தியா இருந்தாலும் பொண்ணு கிட்ட விழுந்தானா அவன் மெழுகுவத்தி தான். டேய், ஜாக்கிரதையாரு, நீ சக்கரவர்த்திடா. சூர்யா, சூரிய பிரகாஷ். நான் வரேன் சார். பங்கஜ் சார், காஃபி சொல்றேன், சாப்பிடலாம் வா. இல்ல சார், வேணாம் சார். நீங்க கேட்ட டீடைல்ஸ் ரெடி பண்றேன் சார். குட் மார்னிங் அனு. இது என்ன திடீர்னு இங்க நிக்குது? எவன் நம்ம வீட்டு வாசல்ல பாக்ஸ் வச்சுட்டு போனது? ஃப்ரிட்ஜி, புது ஃப்ரிட்ஜி. இங்கதான் புகையுதா? ஒடி ரஞ்சினி, உன் வீட்டுல அவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜை வச்சுக்கிட்டு இன்னொரு புது ஃப்ரிட்ஜ் வேற வாங்கி என் வயிற்றுல கிளப்புறியா? இருக்கட்டும் இருக்கட்டும். இந்தப்பா, இதுல 400 ரூபாய் இருக்கு. நான் 100 ரூபாய் கம்மியா கொடுத்தான்னு உங்க ஓனர் கிட்ட சொல்லு, நான் பேசிக்கிறேன். என்ன சார் உங்களோட இதே ரோதனையா அட போச்சு? போப்பா. ஏய் நில்லு நில்லு. அடே டேய் பையா நில்லு. ஏய் அட செவிட்டு பயலே, காதுல ஒண்ணு மாட்டி மாட்டி எவனுக்கும் காது கேட்காம போயிருச்சு. என்னங்க புஷ்பா, உங்க வீட்ல வைக்க வேண்டிய ஃப்ரிட்ஜ எங்க வீட்ல வச்சுட்டு போயிருக்கான் செவிட்டு பையன். ரஞ்சனி, உங்க அண்ணன் எதுக்கு சிரிச்சிட்டு போறாரு? பின்ன ஆமா ஆமா gift. ஆனா அது ஐயோ புஷ்பா, அதிர்ஷ்டம் வரும்போது தடை சொல்லக்கூடாது. அப்புறம் எதுவுமே கிடைக்காம போயிடும். வந்ததை வாங்கி வச்சுக்கணும், புரியுதா? போங்க, போய் முதல்ல ஃப்ரிட்ஜ் எடுத்து வைங்க. அட போங்க புஷ்பா போங்க. பிளாங்க் செக் விஷயத்துல அவ்வளவு வாங்கி கட்டினேன். இப்போ ஃப்ரிட்ஜ் இல்ல அப்பாவையும் பொண்ணையும் எப்படியாவது சம்மதிக்க வைக்கணும். சார், அந்த எக்ஸாகன் சொல்யூஷன் பத்தி என்ன டிசிஷன் எடுக்கணும்னு சொன்னீங்கன்னா ஐ வில் ப்ரொசீட் அக்கார்டிங். ஐ எம் ஒர்க்கிங் ஆன் இட். நாளைக்கு டிசைட் பண்ணிடலாம். தினகரன், இன்னில இருந்து என் ஸ்கெட்யூல்ஸை நீயே பிளான் பண்ணு. சார் நானா? ஏன் முடியாதா? ஷூர் சார், நான் பண்ணிடுறேன். குட். நீ ஏன் நின்னுட்டு இருக்க? வேற ஏதாவது சொல்லணுமா? Then go back to work. ஓகே சார், தேங்க்யூ. இல்ல மேம், எனக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. நீ எப்பதான் உண்மையை பேச கத்துக்க போற? அட்லீஸ்ட் இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்குன்னு நீ எங்க கிட்ட சொல்லியிருந்தா வேற ஒரு டிசர்விங் கேண்டிடேட்க்கு இந்த வேலை கிடைச்சிருக்கும்.
such a huge distraction immediately after joining. மேம் இல்ல மேம், உங்களுக்கு இப்படி எல்லாம் யார் சொன்னது? உனக்கு திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கணுமா? உன் வருங்கால கணவர். அவர் பேரையும் நானே சொல்லட்டுமா? மேம் How sick you are. சூர்யா சார் கூட இதனாலதான் என் மேல கோவத்துல இருக்காங்களா? Good. I'm impressed. அப்பாடி, எப்படியோ அப்ரூவல் ஆயிடுச்சு. வா அனு, சாப்பிட போலாம். இல்ல நான் வரல, நீ போ. ஏன் டயட்டா? இல்ல எனக்கு பசிக்கல, நீ போ. ஓகே. அதிர்ஷ்டம் சுப்பு, அதிர்ஷ்டம். விளையாடுற நீ? யார் இதுக்கெல்லாம் பணம் கொடுத்தது? அனு கூட காலைல என்ன சொன்னா? இந்த மாசம் சம்பளம் வந்தோடனே தானே புது ஃப்ரிட்ஜ் வாங்கி தரேன்னு சொன்னா. சம்பளத்துல வரல சுப்பு, சம்பந்தத்துல வந்தது. நம்ம சம்பத்தோட அப்பால சம்பந்தி, அவர் தான் அமுச்சு வச்சாரு. நீ என்ன லூசா? அவர் தந்தாருன்னா அதை வாங்கி வீட்டு வாசல்ல அலங்காரமா வச்சிருவியா? சும்மா கத்தாத, நான் ஒண்ணும் கேக்கல. அவரா விருப்பப்பட்டு வச்சுக்கங்க வச்சுக்கங்கன்னு இறக்கி வச்சுட்டு போயிருக்காரு. பெரிய ஃப்ரிட்ஜ் சுப்பு, இருந்துட்டு போட்டுமே. என் புருஷனுக்கு இதெல்லாம் எனக்கு வாங்கி தர தகுதி இல்ல, இந்த மாதிரி பெரிய பொருள்லாம் வாங்கி தர வக்கில்லன்னு அந்த வீட்டுல போய் நம்ம மானத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன். அதானே? சுப்பு சுப்பு சுப்பு. அவனை விட ஒரு வசதியான மாப்பிள்ள உங்களுக்கு கிடைக்கவா போறான்? ஆமா சுப்பு, அவங்க கரெக்டா தானே சொல்றாங்க. புஷ்பா, இங்க பாருங்க, இந்த மாதிரி பொருள் எல்லாம் கொடுத்து ஆசை காட்டி இந்த சம்பந்தத்தை முடிச்சலான்னு மட்டும் நினைக்காதீங்க. இது எனக்கும் பிடிக்காது, என் பொண்ணானுக்கு கொஞ்சமும் பிடிக்காது. தயவு செஞ்சு எங்க வீட்டுக்கு வந்து அந்த ஃப்ரிட்ஜை மறுபடியும் எடுத்துட்டு போயிடுங்க. திருப்பியும் சொல்றேன், எங்களை கேவலப்படுத்துற விஷயத்தை தயவு செஞ்சு திருப்பியும் செய்யாதீங்க. சொல்லு பங்கஜ். ஒரு விஷயத்த சொல்லத்தான் கூப்பிட்டேன் சார். அனு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல. அனு வீட்டுல தான் ஏதோ கட்டாயப்படுத்திருக்காங்க. சுப்பிரமணியம் இதுக்கு ஒத்துக்கல. அப்புறம் ஏன் அந்த பையன் அனுவை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னா? அவன் அனு பின்னாடி ஏதோ சுத்திட்டு இருந்திருக்கான். அந்த பையனோட அப்பாவும் இதுக்கு ஏதோ சப்போர்ட் பண்றானாமா. ஆனா அனு இதுக்கு ஓகே சொல்லல. ஆர் யூ ஷூர்? கரெக்டா விசாரிச்சியா? நான் சொல்றதுல தப்பு இருக்குன்னு உங்களுக்கு தோணுதா? சார். ஹே, உட்கார். நீ சாப்பிடலையா? நானும் சாப்பிடல. சார், பாயாசம் உங்களுக்காக தான் கொண்டு வந்தேன், சாப்பிடுங்க சார். பாயாசத்தை தொட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். சப்பாத்தி கூட பாயசமா? ஆமா சார், ட்ரை பண்ணி பாருங்க.
பேர் என்ன? அவரோட 3 பேர் சேர்ந்து என்ன வழி மறைச்சாங்க தெரியுமா? பங்கஜ் சாரா? ஆமாண்டி, அவர்தான். எதுக்குடி? சம்பத் போட்டோ காமிச்சு இவர் யாரு, இவருக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம், அனு கல்யாணம் பண்ணிக்க போறாளாலாம் கேட்டாங்க. நிஜமாவாடி? ஆமாங்கறல்ல. சம்பத் சும்மா இல்லாம சூர்யா சார் கிட்ட போய் உனக்கும் அவனுக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு வேற சொல்லி வச்சிருக்கான். நீ டென்ஷன் ஆகாத, அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அனு இதுக்கெல்லாம் ஒத்துக்கவே இல்லைன்னு நான் சொல்லி அனுப்பிச்சிட்டேன். பங்கஜ் சார் மூலமா சூரிய பிரகாஷ் சாருக்கும் இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த சம்பத் ஏன் இப்படி எல்லாம் பண்றான்? அவையே சூரிய சாரை பார்க்க போனா அவனால ஆபீஸ்ல எவ்வளவு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தெரியுமா? விஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்பவே கன்ஃபியூஷனா இருந்துச்சு. ஆனா நீங்க மட்டும்தான் என்கிட்ட ஒண்ணுமே பேசல. நேத்து நீங்க என்கிட்ட ரொம்ப கோவமா வேற பேசுனீங்க. ஒரு வெறுப்போடு இருக்கிற மாதிரி தோணுச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சார். அப்புறம் நீங்க என் கூட சேர்ந்து சாப்பிட்ட அப்புறம் தான் என் மனசே நிம்மதியாச்சு. இன்னைக்கு சாப்பாடு கொண்டு வரலையா? இன்னைக்கு ஒன்றும் ஸ்பெஷல் இல்ல சார், சாதாரண வீட்டு சாப்பாடு தான். எனக்கு வீட்டு சாப்பாடு தான் ரொம்ப பிடிக்கும். அப்ப நாளையில இருந்து உங்களுக்கு ஒரு பாக்ஸ் கொண்டு வரேன். தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். இன்னைக்கு இருக்கிற அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் நாளைக்கு ஃபிக்ஸ் பண்ண. ஓகே? ஓகே சார். இந்தா. ஓகே சார். Okay sir, I got the file. Shall I leave? Yeah. எழுதிக்கோ. எக்கட்ரினா ஹவா குவோமாவா. திட்லப்பா, பேரை தான் சொல்றேன். எக்கட்ரினா ஹவா குவோமாவா. எழுதிட்டியா? நம்ம ஆளுங்க சாதாரணமான பேரவே கண்டம் பண்ணுவாங்க. இத போய் சரி கரெக்டா எழுதிட்டீல? ஏய், அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. அவங்க ஆம்பளையா பொம்பளையான்னு நீயே நேர்ல போய் பாத்துக்கோ. ஏர்போர்ட் போய் பேர் எழுதிட்டு நில்லு. யார் வராங்கன்னு பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணு, சரியா? எங்க இருந்து தான் பிடிக்கிறீங்க இந்த மாதிரி கிளைண்ட்ஸ் எல்லாம் மீரா மேடம்? பேரெல்லாம் பாருங்க, கெட்ட வார்த்தையில திட்டுறேன்னு நினைச்சுக்கிட்டு என்கிட்ட சண்டைக்கு வந்துருவாங்க போல. சார், இந்த மாதிரி ஒருத்தி மேல ஏன் இவ்வளவு நம்பிக்கை வைக்கிறாரு? எனக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது பங்கஜ். எலிஜிபிலிட்டியே இல்லாத ஒருத்திக்கு எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்திருக்காரு. Oh God, I can't believe it. இவ ஒரு நாள் என் சீட்ல வந்து உட்காரதான் போறா. I will never be able to digest this பங்கஜ். மீரா மேடம், jealous is not good. முள்ளால தான் எடுக்கணும். அதாவது சூரிய பிரகாஷ் சாருக்கு சரிசமமா இருக்கிற இன்னொருத்தனால தான் இவளை வெளியே தூக்கி எறிய முடியும். திங்க் மீரா மேடம், திங்க். சொல்லுங்க, வாட்ஸ் த டீல்? எவ்வளவு தரீங்க? அப்பவே சொன்னேனே சார், இப்ப நான் சொன்ன ரேட்டு ரொம்ப கம்மி தான். இதுக்கு மேல கம்மி பண்ண முடியாது சார். இன்னொரு பார்ட்டி தயாரா இருக்கு. நீங்க நோன்னு சொன்னா வேலைக்கு புதுசாடா நீ? Who hired you, man? என்னோட டீ எப்படி ப்ரிப்பேர் பண்ண உனக்கு தெரியுமா தெரியாதா? அதுக்கு தான் சார். இல்ல, இதுக்கும் தலைமைச் செயலகத்தை விற்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். சென்னை தமிழ்நாடு மத்தியில இல்ல, மதுரை தமிழ்நாடு மத்தியில இருக்கு. யா, so what? அதான் சார், தென் மாவட்டங்களே கவர்மெண்ட் இக்னோர் பண்ணணும்னா திருச்சியே தலைநகரமாக்கணும்னு பிளான் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா அந்த தலைமைச் செயலகத்தை ஏன் விற்கிறாங்கன்ற கேள்விக்கு நீங்க எதுவும் பதில் சொல்லலையே. அதான் சார், கேபிட்டல் செட் ஆயிடுச்சுன்னா தலைமைச் செயலகம் இடம் மாறிடும்ல. ஓ, இதை வித்து இதுல வர பணத்தை வச்சு மதுரையில இதை விட பெருசா தலைமைச் செயலகம் கட்டலான்னு பிளான் பண்ணிருக்காங்க சார்.
மீரா, who the hell is she? சார், இவங்க நம்ம கம்பெனில புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்க. I just don't care. Yeah sir, I understand. Calm down sir. சார், அவங்களுக்கு நீங்க யாருன்னு தெரியாது சார். என்ன யாரு தெரியாதவங்கள எதுக்கு வேலைக்கு வச்சீங்க? Hey you. You're fired. Just get out. சார், get out. அண்ணா, முழு டாக்குமெண்ட்டையும் படிச்சு பாருங்க. அப்பதான் நீங்க இன்னும் சந்தோஷப்படுவீங்க. நீ பாத்துக்கிட்டே இரு, இதை வந்துடுறேன். ஓகேண்ணா. பங்கஜ், எவ்வளவு போச்சு? 5 CR செக், 3 CR கேஷ். வாட்? இனிமே என்ன கேட்காம இந்த மாதிரி எந்த டீலும் செய்யாத, ஓகே? பட் ஒன் திங், யுவர் கமிட்மெண்ட் இஸ் கமெண்டபிள். அண்ணா, எல்லாரும் என்ன மோசம் பண்ண பாக்குறாங்க. இனிமே பாருங்க, நான் ஸ்ட்ரிக்ட்டா இருக்க போறேன். வெளியே அந்த பொண்ணு கிட்ட பேசின மாதிரி. எந்த பொண்ணு? அதான் வெளியே நிக்கிறாளே ஒரு அதிக பிரசங்கி. என்ன உள்ள விட மாட்டேங்கிறா. I fired her. யாரு? என்னவோ பேர் என்ன, தனுவோ அணுவோ. ஃபயர் பண்ணி. கிரேட் தான் இல்ல. ஆனா என்ன ஒண்ணு, எங்களுக்கு இப்போ 25வது கல்யாண நாள் வருது. அதுக்காவது இந்த மாதிரி ஒரு நல்ல சேலை என் அணுக்கு வாங்கி தரணும். அதான் என் ஆசை. அது 11,000 ரூபா வாங்கிக்கிறியா? பகல் கனவு காண்றதை விட்டுட்டு வேலையை பாரு. சுப்பு, நல்ல புடவையா கொஞ்சம் விலை குறைச்சு கொடுக்க சொல்லு. வேலைக்கு போற பொண்ணு நல்ல புடவை எடுத்து கொடுத்தா சந்தோஷப்படுவாள். நீ வேலைக்கு ஆக மாட்ட, இங்கிட்டு தள்ளு. நான் கேட்ட மாதிரி புடவை கொடுப்பா. புஷ்பா, அதெல்லாம் நம்ம வாங்குற ரேஞ்சிலே இல்ல புஷ்பா, ரொம்ப காஸ்ட்லி. சொன்னா புரிஞ்சுக்கோ. நீ என்ன காட்டுப்பா. புஷ் ப்ளீஸ். முதலாளி மாட்டேன்ட்டாருன்னா தேவையில்லாத பிரச்சனை ஆயிடும். நீ முதல்ல இங்க இருந்து கிளம்ப. பட்டு புடவை காட்டுப்பா. பட்டு புடவைக்கா? இதை எடுக்கிறக்கா. சுப்பு சொன்னாப்ல 7,000 ரூபா சொன்னாங்க. சுப்புக்குன்னா எவ்வளோ? சுப்புக்குன்னா 7,000 தான். அண்ணா, தவணை முறையில புடிச்சுக்கலாண்ணா. அண்ணாக்காவும் வேலைக்கு போகுது, அண்ணனும் தினமும் வேலைக்கு வராரு. வாங்கிக்கலாண்ணா, கொடுத்து விடுங்கண்ணா. சரி சரி. ஆனா இந்த வருஷம் போனஸ் கட் ஆயிடும், பரவாயில்லையா? ஐயோ, என்ன ஐயோ? 500 ரூபா பணம் போயிட்டு போகுது. சரி சொல்லு. சரிங்க, இது பிடி. வரேன். சங்கரா, ஃப்ரீயா இருக்குமா வீட்டுக்கு வா, பாசம் வச்சு தரேன். வரேன். பத்திரமா போயிடுவா புஷ்பா? நான் பத்திரமா போய்க்கிறேன், நீ பார்த்து சீக்கிரமா வா. உன் லெட்டர் வரதுக்குள்ள நான் வந்துடுறேன். உனக்கு சுப்புன்னு பேர் வச்சிருக்க கூடாது, மப்புன்னு பேர் வச்சிருக்கணும். குண்டு புஷ்பா. யோ, பார்த்தது போதும், வாயா. இதோ வர முதலாளி. வழி அனுப்பலனா அவ கோச்சுக்கோ முதலாளி. அதான் போய் என்கேஜ்மெண்ட் கொடுத்துவாங்களா? சொல்லுங்க, எங்க அண்ணனோட அந்தஸ்து என்ன, அவரோட பிரஸ்டீஜ் என்ன, இதெல்லாம் பத்தவே பத்தாது. இதை விட கிராண்டா ரொம்ப அழகான சாரியா எடுக்கணும்.
இங்க பாருங்க, ஒரே தவணையில உங்களால பணத்தை கொடுத்து எடுக்க முடியலன்னா சொல்லுங்க. எங்களுக்கு சேலை ரெகுலரா கொடுக்கற பழனியப்பா இருக்காரு, அவர்கிட்ட சொல்லி உங்களுக்கு தவணையில வாங்கி கொடுத்துடுறேன். இங்கே வாங்கி இருக்கலாமோ? ரம்யாம்மா, இப்ப என்ன கெட்டு போச்சு? இன்னொரு புடவை வாங்கிட்டா போகுது. அதுதான் அனு மாசம் ஆனா சம்பளம் வாங்குறால, எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. குடிக்கிறது பச்சை தண்ணி, கொப்பளிக்கிறது பன்னீர்னு பில்டப் வேற. இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. மேடம், இவங்க சூரிய பிரகாஷ் சார்கிட்ட பேசணுமா? எதுக்கு? சந்திரா சார் இவங்களை வேலையை விட்டு தூக்கிட்டாங்களாம், அதுக்காக தான் மேடம். FM, what is your job? அனு மேடம் பாவம் மேடம். FM, உங்களோட வேலையை மட்டும் பாருங்க. சாரி மேடம். அவுட். எங்க பாரு. மேம், சூரிய பிரகாஷ் சார் கிட்ட கொடுத்துருங்க மேம். திரும்ப வந்துடாதானு? அனு ஒரு ஃப்ரெஷர், வேற எங்கேயாவது ஒரு நல்ல இடத்துல வேலைக்கு சேர்ந்துக்குவாங்க. பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு உனக்கு நல்லா தெரியும்ல? நம்பிக்கை, ட்ரஸ்ட், 5 எழுத்து வார்த்தை. நம்ம கம்பெனியோட பஞ்சாட்ச மந்திரம் நம்பிக்கை, ட்ரஸ்ட். அனு மேடம் என்னவோ அப்பாலஜி லெட்டர் எழுதி கொடுத்துட்டாங்க. ஆனா அதுக்கெல்லாம் சந்திரா ஒத்துக்க மாட்டான். அது மட்டும் இல்ல, அனு அவங்க பொருளெல்லாம் எடுத்துட்டு புறப்பட்டாச்சு. இனிமே ஒன்றும் பண்ண முடியாது சூர்யா. பால்கோவா. ஓட்டவாய் ஓட்டவாய். காட்டு. அப்பா உனக்கு பிடிக்கும்னே வாங்கிட்டு வந்தாரு. நல்லா இருக்கா? அணுவுக்கு பிடிக்கும்ன்றதுக்காக பெரிய ஸ்வீட் கடையில இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா இல்லாம இருக்குமா? நீ சாப்பிட்டு தான் சாப்பிடணும்னு அவர் இன்னும் சாப்பிடல. இந்தா அப்பா கொடுத்துட்டு நீ சாப்பிடு. அனு, எனக்கும் அம்மாக்கும் ஏதோ வாங்கிட்டு வந்திருக்க போல இருக்கு. ஒன்றும் இல்லைப்பா, இதெல்லாம் ஆஃபீஸ் ஐட்டம்ஸ். ஏன் ஆஃபீஸ் ஐட்டம்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு வர? ஆஃபீஸ்ல இனோவேஷன் நடக்குதாப்பா, டெஸ்க காலி பண்ண சொன்னாங்க. அதான் படுதானோ. எப்படி ரம்யா சொல்றது? இப்போதைக்கு வீட்ல இருக்கிற ஒரே ஒரு சந்தோஷம்னா நான் வேலைக்கு போறது மட்டும்தான். அப்பா அம்மா கண்ணுல இருக்கிற சந்தோஷத்தை நீ பாத்திருக்கல ரம்யா, அதை எப்படி கெடுக்கிறது? வேற என்ன வழி? சரி, நீ சூரிய பிரகாஷ் சார் கிட்ட சொன்னியா? இல்லடி, அவரு ரொம்ப பிஸியா இருந்தாரு, என்னால அவரை பார்க்க கூட முடியல. அது மட்டும் இல்லடி, மாசமானா வீட்டுக்கு மக சம்பளம் கொண்டு வருவாளேன்னு அப்பா அம்மா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப இருக்கிற ஒரே வழி வேற வேலை தேடுறதுதான். வேற வழியே இல்ல. வெயில் காலத்துல எல்லாம் அப்புறம் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. அனு இரு, டிஃபன் பாக்ஸ் கட்டி கொடுத்துடுறேன், எடுத்துட்டு போயிடு மறக்காம. சுப்பு உனக்கும் தான். எப்பவும் மாதிரி மறந்துட்டு போனேன்னு வச்சுக்கோ. அனு ஒன்னும் காலேஜ் போல, உனக்கு கொண்டு வந்து கொடுக்க. அம்மா, எனக்கு டிஃபன் பாக்ஸ் வேண்டாமா? இருடி, 2 நிமிஷம் தான் கட்டி கொடுத்துருவேன். இல்லம்மா, இன்னைக்கு ஆபீஸ்லயே சாப்பாடு. ஓ, இப்போ எங்க கடை மாதிரி உங்க ஆபீஸ்ல எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? நல்ல விஷயம்தான். இங்க பாரு சுப்பு, உன் கடையும் அவ ஆபீஸையும் சேர்த்து வச்சு பேசினா எனக்கு கெட்ட கோவம் வரும். நாள் வரும், நிச்சயமா மறுபடியும் எல்லாருக்கும் நான் சாப்பாடு வாங்கி தருவேன் பாரு. இப்படி கொடுத்து கொடுத்துதான் நம்ம இந்த நிலைமைக்கு ஆளாயிருக்கோம். இனிமையாச்சு கொஞ்சம் எடுக்க கத்துக்க. இது பாருமா, உன் அம்மா பேச்ச கேட்காத. நாம நியாயமா வேலை செஞ்சோம், கடவுள் நம்மளை காப்பாத்துவாரு. காப்பாத்துவாரு காப்பாத்துவாரு.
நான் வரேன்ப்பா. பத்திரமா போயிட்டு வாமா. பாய்மா. பாய் பாய். எனக்கு வேலை இல்லை. இப்ப நான் எங்க போறது, என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியலையே. உன் பொண்ணுக்கு மட்டும் பாய்னு ஆசையா டாட்டா கட்டி அனுப்புற. இன்னைக்காவது ஒரு நாள் எனக்கு பாய் சொல்லிருக்கியா? இன்னைக்கு எனக்கு பாய் சொல்றியா? வேண்டாம் சுப்பு, போயிரு. ஏய் சுப்பு, யூ டிஃபன் பாக்ஸ் மறந்துட்ட. தப்பிக்கலான்னு பார்த்தா மறக்க மாட்டேங்கிறாளே. தேங்க்யூ. பாய்.